ஓம் சாந்தி. இன்று பாப்தாதாவுடைய இனிமையான மகாவாகியம் அவ்வியக்த பாப்தாதா முரளி 30/11/2025. பாபா சொல்கிறாங்க, सच्चे स्नेही बन, सब बोझ बाप को देकर मौज का अनुभव करो, मेहनत मुक्त बनो. உண்மையான ஸ்நேகியாகி அனைத்து சுமையையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு ஆனந்தத்தின் அனுபவம் செய்யுங்கள், கடின உழைப்பிலிருந்து முக்தியடையுங்கள். आज बाप दादा अपनी चारों ओर के बेफिक्र बादशाह के संकटन को देख रहे. इतनी बड़ी बादशाहों की सभा सारे कल्प में इस संगम के समय होती है. स्वर्ग में भी इतनी बड़ी सभा बादशाहों की नहीं होगी. இன்னைக்கு பாப்தாதா நாலாபுரம் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்களுடைய குழுவை பார்த்துட்டு இருந்தார். இவ்வளோ பெரிய மகாராஜாக்கள், கவலை இல்லாத மகாராஜாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை முழு கல்பத்திலும் இந்த சங்கமயுகத்தில் தான் ஏற்படுது. சொர்க்கத்தில் கூட இவ்வளோ பெரிய சபை இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாருமே உட்கார மாட்டாங்களே. ராஜாக்கள் அல்லது ராஜாக்கள் நெருக்கத்தில் இருக்கவங்க உட்காருவாங்க, பிரஜைகள் வரமாட்டாங்க இல்லையா. ராஜ்யத்தில் மற்ற காரியம் செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சபை கூடுறதுன்றது முக்கியமானவங்க தான் இருப்பாங்க. பட் இங்கே பாபா என்ன சொல்கிறார், பாபா முன்னாடி எல்லா ஆத்மாக்களும் இருக்காங்க. அதனால் இன்று பாப்தாதா எல்லா மகாராஜாக்களுடைய சபை, எல்லா மகாராஜாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சபையை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட உள்ளத்தினால அருகாமையில் பாபா பக்கத்தில் தென்படுறாங்க. ஆப்சம் நைனும் சமயம், நீங்கள் எல்லாரும் பாபாவுடைய கண்களில் இருக்கிறீங்க. பாபா உள்ளத்தில் நினைச்சு வச்சிருக்கிறார், கண்களில் நினைச்சு வச்சிருக்கிறார். இத்தனை சுந்தர சபை, எவ்வளோ அழகான சபை இது. இன்று விசேஷமாக आज के विशेष दिवस पर सभी के चेहरे पर अव्यक्त स्थिति की स्मृति. இன்னைக்கு விசேஷமாக நினைவு தினம், விசேஷ தினம். எல்லா குழந்தைகளோட முகத்திலும் அவ்யக்த ஸ்திதியினுடைய ஸ்மிருதி. இன்னைக்கு அவ்யக்த நாள், பாபாவுடைய நினைவு தினம், ஸ்மிருதி தினம் இல்லையா. அதனால் அந்த ஜொலிப்பானது தென்படுது. இன்னைக்கு பாபா கம்ப்ளீட்டான நாள். சப்கே தில்மே பிரம்ம பாப் கி ஸ்மிருதி. எல்லாரோட உள்ளத்திலும் பிரம்ம பாபாவோட நினைவு நிறைஞ்சிருக்கு. ஆதிதேவ் பிரம்ம பாபா மற்றும் ஸ்ரீ பாபா இருவரும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு பாபா அதிகாலை 2 மணிலிருந்து பாப்தாதாக்கு கலைமே, பாப்தாதனுடைய கழுத்தில் விதவிதமான மாலைகள் வந்து விழுந்துட்டே. பூலோங்கி மாலை தோ காமன், மலர்களால் செய்யக்கூடிய இந்த மாலை இருக்குல்ல, மலர்களோட மாலை காமனானது. ஹீரோங்கி மாலா பி कोई बड़ी बात नहीं. வைரத்தோட மாலை கூட பெரிய விஷயம் கிடையாது. லேக்கின் ஸ்னேகி அமுல்ய மோத்தியோங்கி மாலை. இன்னைக்கு பாபா அன்பினுடைய விலைமதிப்பற்ற முத்துக்களுடைய மாலையர், அது மிகவும் சிரேஷ்டமான அந்த மாலை யாருக்கா கிடைக்குமா? பூ மாலை எல்லாரும் போடுவாங்க இல்லையா, வைர மாலை கூட போடுவாங்க. ஆனால் அன்புனால உருவாகக்கூடிய முத்துக்களோட மாலை பாருங்கள். எல்லா குழந்தையோட அன்பின் முத்துக்களெல்லாம் சேர்ந்து மாலையாகி பாபாவோட கழுத்தில் உள்ளது. அது எவ்வளோ சிரேஷ்டமானது. பாபா சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா குழந்தையோட அன்பின் மாலை பாபா கழுத்தில் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையோட உள்ளத்திலும் இன்றைய தினம் ஸ்னேகம் நிறைந்ததா விசேஷமான நாள். விசேஷமான எல்லாரும் நினைக்கிறாங்க. பாப்தாதா பாஸ் 4 பிரகாரி பின்ன பாபாட்ட 4 விதவிதமான மாலைகள் எமர்ஜான். முதல் நம்பர் श्रेष्ठ குழந்தைகள், श्रेष्ठ बच्चों की जो बाप समान बनने की श्रेष्ठ पुरुषार्थी बच्चे. சிரேஷ்ட குழந்தைகளுடையது பாப் சமான் ஆகக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகள். ऐसी बच्चे माला के रूप में बाप के गले में फिरे. அப்படிப்பட்ட குழந்தைகள் மாலை ரூபத்தில் பாபாவோட கழுத்தில் மணிகளாக சுழன்று கொண்டிருந்தாங்க. पहली माला सबसे छोटी थी. ஃபஸ்ட்டு மாலை ரொம்ப சின்னதாக இருந்தது. சிரேஷ்ட புருஷார்த்தம் செய்யணும், உயர்வான புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகள் பாப் சமான் ஆகணும். இரண்டாவது மாலை தில் கே ஸ்னேக் சமீப் சமான் மன்னிக்கு புருஷார்த்தி பச்சோங்கி மாலை. உள்ளத்தினுடைய ஸ்னேகம், பாபாவுக்கு அருகாமையில் அவருக்கு சமமாக வேண்டும் என்ற முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளின் மாலை. ஓ சிரேஷ்ட புருஷார்த்தி, புருஷார்த்தி. முதல் மாலை சிரேஷ்ட புருஷார்த்தி, இது புருஷார்த்தி. இரண்டாவது மாலை. மூன்றாவது மாலை जो बड़ी थी वो थी स्नेही भी, बाप की सेवा में साथी भी. மூணாவது மாலை என்ன தெரியுமா? ரொம்ப பெரிய மாலையாக இருந்தது. அவர்கள் சிநேகியாகவும் இருந்தாங்க, அன்பானவர்களாகவும் இருந்தாங்க.
பாபாவோட சேவையில் துணையானவனும் இருக்காங்க. लेकिन कभी तीव्र पुरुषार्थी कभी 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 तूफान में सामना ज़्यादा करने में அவங்க எப்படி இருந்தாங்க? சில நேரம் தீவிர புருஷார்த்தியாக இருக்காங்க, சில நேரம் அவ்வப்பொழுது புயல் அடிபட்டுறாங்க, புயலில் எதிர்த்து எதிர்த்து களைப்படைஞ்சிடுறாங்க. लेकिन चाहने वाले संपन्न बनने की ஏன்னா என்ன விரும்புகிறாங்கன்னா சம்பன்னமானவராகும், நிறைந்தவராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லா ஆசை வச்சிருக்கிறாங்க. இது 3வது மாலை பெருசாக இருந்து பாபோட கழுத்தில். அடுத்து 4வது மாலை உலோகனே வாழோங்கி புகார்கள் சொல்லக்கூடிய குழந்தைகளின் மாலை. விதவிதமான குழந்தைகளுடைய அவஸ்தா. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு புகார் சொல்லும். புகார் சொல்கிற குழந்தை எல்லாம் மாலையாக்கி எல்லா மாலையாக பாபாவோட களத்தில் இருக்கிறாங்க. भिन्न भिन्न प्रकार के बच्चों की अव्यक्त फरिश्ते फेस के रूप में माला. விதவிதமான குழந்தைகளுடைய அந்த அவ்வியக்த ஃபரிஷ்தா முகம் அது மாலையாக தென்படுது பாபாவோட கழுத்தில். பாப் தாதா भी भिन्न भिन्न मालों को देख खुशी भी हो रही. பாபா விதவிதமான மாலையை பார்த்து குஷி அடைகிறார். ஒரு குழந்தை சிரேஷ்ட புருஷார்த்தம் ஒன்றுது, ஒரு குழந்தை புருஷார்த்தம் ஒன்றுது, ஒரு குழந்தை சிநேகியாக இருக்குது, ஒரு குழந்தை புகார் சொல்லுது. பாபா இதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறார்? குஷி அடைகிறார். விதவிதமான மாலையை பார்த்து और स्नेह के साकाश साथ साथ दे रहे थे. அன்பினுடைய சகாஷம் பாபா கொடுத்துட்டு இருந்தார். अभी आप सब अपने आप को सोचो मैं कौन. இப்போ நீங்கள் யாருன்னு உங்களை யோசிங்க. இந்த 4 மாலைகளில் நான் எதில் இருக்கிறேன்? लेकिन चारों ओर के बच्चों में विशेष संकल्प वर्तमान समय दिल में इमर्जे कि आप कुछ करना. ஏன்னா எல்லா இடத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் விசேஷமாக இந்த சங்கல்பம் நிகழ்கால நேரத்தில் ஓடிட்டுருக்கு உள்ளத்தில் இமர்ஜா. இப்போ ஏதாவது நம்ம செய்யணும். ये उमंग उत्साह मेजॉरिटी में संकल्प लोग और चाह मेजॉरिटी संकल्प बदल कर स्वरूप में नंबरवार है. लेकिन संकल्प में சுரூபத்தில் வரிசைக்கிரமாக இருக்காங்க. சங்கல்பத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பாபா स्नेह मिलन स्नेह सदाई अपने को बाप की दुआएं पात्र समझ. ஸ்னேகினாலே அவங்க சதா தன்னை பாபோட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவங்களாக புரிஞ்சிருக்காங்க. ஸ்னேகம் அன்பு என்பது அசம்பவத்தையும் சகஜமாக சம்பவமாக்கிவிடும். சதா தன்னுடைய நெற்றியில் பாபாவுடைய பாப்கே சகயோகா ஸ்னேகா ஹாத் அனுபவ. ஸ்னேகினாலே இவங்க எப்படி இருக்காங்கன்னா நெற்றியில் தலை மீது பாபாவுடைய சகயோகம் ஸ்னேகம் என்ற கரம் மேலே இருக்கிறத அனுபவம் செய்கிறாங்க. நெற்றியிலையும் இருக்குது, தலைமையிலையும் இருக்குது. நிச்சய புத்தி நிச்சயந்தாக இருக்கிறாங்க. आप सभी बच्चों को आप सभी आदि स्थापना के बच्चों को आदि के समय का अनुभव है. நீங்கள் ஆதியில் ஸ்தாபனையில் இருந்த குழந்தைகள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? அபிபி சேவாக்கி ஆதி நிமித்த பட்சம் இப்போ கூட சேவையில் ஆதியில் இருந்த நிமித்த ஆத்மாக்களுக்கு அனுபவம் இருக்குது. ஆதிமே சபி பச்சோங்க பாப் ஸ்மிருதி சே ஸ்னேகா நஷா கித்தனா தான். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்மிருதி இருந்தது. ஆதியில் பார்த்தா அப்படி எல்லாருக்கும் இந்த ஒரு நஷா இருந்தது. அந்த ஸ்மிருதி மூலமாக ஸ்னேகத்தினுடைய நஷா எவ்வளோ இருந்தது பாரு. நாலேஜ் பீச்சு ஞானம்லாம் பின்னாடி தான் கிடைச்சிது. முதல்ல எல்லாருக்கும் என்ன இந்த ஸ்னேகம் தான். பாபோட அன்பில் தான் எல்லாரும் மூழ்கி இருந்தாங்க. ஞானத்தோட புரிதல்லாம் முதல்ல கிடையாது. பாபா அன்பு கடல். மெஜாரிட்டி குழந்தைகள் ஆதியிலிருந்து அந்த ஸ்னேக கடலில் தான் மூழ்கி இருந்தாங்க. அதில் தான் முயற்சியே பண்ணாங்க. ஷாத்கி ரஃப்தார்மே போத் அச்சே ஸ்பீட் சே செல்லே. முயற்சியினுடையதில் பார்த்தா அந்த அன்புனால தான் வேகமாக போனாங்க. लेकिन कोई बच्चे स्नेह के सागर में कुछ. சில குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருந்தாங்க, சில பேர் மூழ்கி எழுந்துட்டாங்க. इसलिए जितना खोए हुए बच्चों को मेहनत कम लगती उतनी उन्हों की नहीं है. மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியிருக்காது, கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது, எல்லாமே ஈஸியாக கிடையாது. ஏன்னா அன்புல மூழ்கி இருக்காங்க. இப்படி மூழ்கி எழுந்துடுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆகிடுது? ரொம்ப சிரமப்படுவாங்க. சில நேரம் உழைப்பாங்க, சில நேரம் அன்பு தோணும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். लेकिन जो स्नेह में लवलीन रहते हैं ना, யார் அன்புல மூழ்கி இருக்காங்களோ அவங்க சதா என்ன அனுபவம் செய்வாங்க? நான் குடிநீருக்குள்ளே இருக்கிறேன். ஸ்னேகம் दिल के स्नेही बच्चे मेहनत को मोहनत में बदल जाते. அன்புல ஸ்னேகத்தில் மூழ்கி இருக்கிற குழந்தைகள் கஷ்டப்பட்டு ஒன்று செய்யணும்னு இருந்தால் கூட அது கஷ்டமாக தெரியாது. அன்பின் காரணமாக என்ன தோணும்? அது அன்பாகவே மாறிடும். அது அன்புனால தான் செய்கிறோன்னே தோணும்.
உனக்கு ஆகி பஹாட் ஜெய்சி பெரிய பிரச்சனை வரும். பஹாடு மாதிரி இருக்கும், மலை மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி தெரியும்? பஞ்சு மாதிரி தெரியும். ஒன்றுமே இல்லையே, எல்லாம் ஏதோ வருது போகுது, அவ்வளோதான். இது ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய கல், மலை போல் கல் இருக்கும். அதெல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி ஓடிடும், உருகி ஓடிடும். ஸோ ஜெய்சி ஆஜ் விசேஷ ஸ்னேக்கு வாயுமண்டலம் இன்னைக்கு விசேஷமாக அன்பினுடைய வாயுமண்டலத்தில் குழந்தைகள் இருக்கிறீர்கள். அந்த அனுபவம் ஆகிறதா? இது எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுது? பாபா கேட்குறாங்க. அனுபவிக்கியா மெஹனத்தே மனோரஞ்சனுவா? கடின உழைப்பு செய்கிற மாதிரி இருக்கா, இல்லை மனசுக்கு இனிமையாக இருக்குதா? ஆஜ் து ஸ்னேகா சப்கோ அனுபவம். இன்றைக்கி எல்லாருக்கும் அன்பினுடைய அனுபவம் ஏற்பட்டது. அன்பில் மூழ்கி இருந்தீங்களா? பாபா கேட்குறாங்க. எல்லாரும் அன்பில் மூழ்கி இருந்தீங்க தானே? இல்லை இன்னைக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கா, கஷ்டப்பட வேண்டியிருக்கா? கிசி பி பாத் में मेहनत का अनुभव ஏதாவது விஷயத்தில் கஷ்டம் ஏற்பட்டதா? ஏன், என்ன, எப்படி சங்கல்பம் வந்ததா? இல்லை அன்பு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டா? பாப் தாதா காத்தே கி பாப் கி ஸ்னேகோ பூலோ நை. பாபா அதனால என்ன சொல்ற, இந்த அன்பை நீங்கள் ஒரு பொழுதும் மறக்காதீங்க. அன்பு கடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். அன்பு கடலில் என்ன பண்ணுங்க, சதா விளையாடிட்டே இருங்க, மூழ்கி இருங்க, அந்த அலைகளோடு விளையாடுங்க. जब भी कोई मेहनत का अनुभव होगा ना, तो क्योंकि माया बीच बीच में पेपर ले लेती है. சில நேரம் அது ரொம்ப கடின முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மாயா இடையில இடையில பேப்பர் வச்சிடுது. அந்த நேரம் இந்த ஸ்நேகத்தை அனுபவம் செய்யுங்க. இந்த அன்பு ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த கடின உழைப்பு மாறிடும். கஷ்டப்படுறது தோணவே தோணாது. அன்புகளால் எல்லாமே செஞ்சிடும். உஸ்மே கியா கியோ உஸ்மே சில குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஏன் எப்படி நடக்குது, எப்படி இப்படி நடக்கலாம், இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, பாபா குழந்தையா இருக்காங்க, இப்படி செய்யலாமா, இந்த மாதிரி கேள்விக்கே வராதிங்கன்ற பாபா. இப்போது நீங்கள் சிரமமான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அது ஆனந்தமாக அனுபவம் ஆகும். பாப்கே ஸ்னேக்ஸே கேக்கே அனுபவம் பாருங்கள். பாபாவோட அன்புனால என்னெல்லாம் நீங்கள் அனுபவம் செஞ்சீங்க. தோ ஸ்னேக்கி ஸ்மிருதி சே மேனத் பதில் அப்போது அந்த அன்பனுடைய நினைவுனால கஷ்டம் கூட என்ன ஆகிடுது, மாறி போயிடுது. பாப் தாதா கேசி பச்சோக்கு மேனத்துக்கு ஸ்திதி அச்சின்னே லக்து. பாபாவுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறது வந்து பிடிக்கவே இல்லைன்றார் பாபா. என்னுடைய குழந்தையாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் எப்படி கஷ்டப்படணும்? ஸோ மேனத் முக்துக்கா. அப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுலேருந்து எப்போ நீங்கள் விடுபடுவீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் தெரியுமா, இதை மாற்றிக்கிறதுக்கு, இதை செய்கிறதுக்கு எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாமே பாபா ஈஸியாக்கிட்டார். பாபாவோட அன்பு மட்டும் போதும், அதிலே எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு, எந்த சிரமமும் இல்லை. அப்படி சொல்லணும்ல, அனுபவத்தில் சொல்லணும்ல, வெளில சொல்கிறதில்ல, அனுபவத்தில் சொல்லணும். அப்போது கஷ்டன்றது என்ன ஆகிடும், முக்தி அடைஞ்சிரும். अच्छा बाबा ने वरदान கொடுக்குற याद का जादू मंत्र द्वारा सर्व सिद्धियां प्राप्त करने वाली सिद्धि स्वरूप भव. நினைவினுடைய ஜாது மந்திரம் மூலமாக, நினைவினுடைய ஜாது மந்திரம் மாயாஜால மந்திரம் மூலமாக அனைத்து வெற்றிகளையும் பிராப்தமாக அடையக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுக. பாப்கி யாத் சேகி யாத், பாபோட நினைவு மூலமாக தான், நினைவு என்பது தான் ஜாது மந்திரமாக இருக்குது. யோகா தான் எவ்வளோ நினைக்கிறோமோ அதுவே என்ன ஜாது மாயாஜாலம் செஞ்சிடும். இந்த ஜாது மந்திரம் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் சித்தி வெற்றி அடையணும் விரும்புகிறீங்களோ அதை பிராப்தமாக அடைய முடியும். அப்படி பாருங்கள், ஸ்தூலத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றியுடையதாக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறாங்க, மந்திரம் ஜபிக்கிறாங்க, அதுக்குரிய வேலைகளை செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாபா என்ன சொல்கிறீங்க, ஒரு காரியத்தை வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா, நினைவுடைய மகா மந்திரம் இதான் விதி. இந்த விதியை என்ன பண்ணும், பயன்படுத்துங்க. யாத் மந்திர செகண்ட் பரிவர்த்தனை. இந்த ஜாது மந்திரம் எப்படிப்பட்ட வேலை செய்யும் அப்படின்னா செகண்டில் பரிவர்த்தனை செஞ்சிடும், மாற்றிடும். சதா ஸ்மிருதி, சதா நினைவில் வச்சுக்கோங்க, சதா வெற்றி சுரூபம் ஆயிடலாம். ஏனென்றால் நினைவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. சதா யாது மேரனா ये बड़ी बात है, या तो रहना बड़ी बात नहीं है. பாபா சொல்கிறாங்க, நினைவில் இருக்கிறது கஷ்டமான விஷயமா? சதா நினைவில் சொன்னால் இதுதான் பெரிய விஷயம். நினைவு செய்யலாம், சதா இருக்கிறது தான் பெரிய விஷயம். இதில் தான் நமக்கு என்ன, அது முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. இசிசே சர்வ சித்தியாக பிராப்த் ஹோத்தி. இது மூலமாக தான் எல்லா சித்திகளும் பிராப்தமாகுது.
स्लोगन। सेकंड में विस्तार को सार रूप में समा लेना अर्थात अंतिम सर्टिफिकेट लेना। செகண்டில் விஸ்தாரத்தை சார ரூபமாக உள்ளடக்கி விடுங்கள். செகண்டில் விஸ்தாரத்தை சார ரூபத்தில் உள்ளடக்கி விடுங்கள். அதாவது சாரமாக வந்துட்டோம் அப்படின்னா அந்திம சான்றிதழ் அடைய முடியும், கடைசி சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். अव्यक्त इशारे अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ. जैसे कोई शरीर के वस्त्र सहज उतार कर सकते हो. எப்படி பாருங்க, அஷரீரி விதேகி ஸ்திதியினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு பாபா. சரீரத்தோட வஸ்திரத்தை என்ன பண்ணும், சகஜமாக நீக்கிறோம். அந்த மாதிரி இந்த சரீரம் என்பது என்ன வஸ்திரங்கிற பாபா சகஜமாக இதை என்ன பண்ணணும், நீக்க முடியும். சகஜமாக உங்களால் வஸ்திரம் அணிஞ்சிக்க முடியும், தாரணா பண்ணவும் முடியும். உரிய நேரத்தில் தாரணா பண்ண முடியும், உரிய நேரத்தில் சரீரத்தில் விடுபட முடியும். இதுக்கான அபியாசம் வேணும். அகர் வஸ்திரம் தங்கவா டைட் ஹே, அணிஞ்சிருக்க வஸ்திரம் ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லையா, அது ரொம்ப கடினமானதாக இருக்குது, ஒரு கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்குது. அப்போது போடுறதும் கஷ்டமாக இருக்கும், நீக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் தேகம்ன்ற வஸ்திரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இல்லையா, அதில் என்ன ஆகும், தேகத்தோட சன்ஸ்காரமும் அதில் மாட்டிக்கும், டைட்டாக. அதனால் பாபா தேகம்ன்ற உணர்வை மறந்துருங்கன்ற. தேக वस्त्र भी एक ही संस्कार में टिपका हुआ तंग हुआ टाइट ना हुआ. அதனால் தேகம்ன்றது கூட எந்த ஒரு சன்ஸ்காரத்துலேயும் மாட்டியிருக்கக்கூடாது, அதில் கவனம் கொடுங்க. இஸ்லியே அதனால் எல்லா விஷயங்களும் ஈஸியாக இருங்க. ஈஸியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே எல்லா காரியமும் ஈஸியாகிடும். எவ்வளோ பழைய சன்ஸ்காரத்துலேருந்து விடுபட்டிருக்கோம் அந்தளவுக்கு நம்மளோட அவஸ்தாவும் விடுபட்டிருக்கும், யார் ஆகிடும். அதாவது விதேகி நிலைன்றது சகஜமாகவே ஏற்படும். ஓம் சாந்தி.